வணக்கம் அன்பு நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இறைநேச செல்வங்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 96 தத்துவங்களுடைய விரிவாக்கம், சின்ன விரிவாக்கம், அதை மட்டும் பார்க்க போகிறோம். 6 ஆதார முடிச்சு அப்படின்னா மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்கினி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மூலாதார முடிச்சு அப்படின்னா மூலாதாரம், சுவாதிஷ்டானம் அப்படின்னா அடி வயிறு முடிச்சு, மணிப்பூரகம் கொப்புள் முடிச்சு, அநாகதம் நெஞ்சு குழி முடிச்சு, விசுத்தி தொண்டை குழி முடிச்சு, ஆக்கினை நெற்றி பொட்டு முடிச்சு. இங்கெல்லாம் நாடி நரம்புகள் ஜங்ஷன் இருக்கு. இந்த ஜங்ஷனை எல்லா நரம்புகளும் கூடக்கூடிய ஒரு பகுதிக்கு முக்கியமா ஆதாரம் அப்படின்னு பேரிட்டாங்க. ஆதாரமா இருக்கிறது நரம்புகள் அனைத்தும் கூடக்கூடிய ஒரு இடம்தான் ஆதாரம்னு வச்சாங்க. இது 6 இடங்கள் இருக்கு. இந்த ஸ்தூல உடல்லையும் இருக்கு, சூக்கும உடல்லையும் இருக்கு, காரண உடல்ல கிடையாது. இதெல்லாம் காரண உடல் ஆத்ம உடல். அது 3 மண்டலங்கள்: அக்கினி மண்டலம், ஆதித்த மண்டலம், சந்திர மண்டலம். என்ன சந்திர மண்டலம், சூரிய மண்டலம் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்களேன்னு நினைக்காங்க. இது பாடியோடைய டெம்பரேச்சரை காமிக்கக்கூடிய ஒரு பேர். அதாவது அக்கினி அதிகமாக இருந்ததாதான் உங்களுக்கு செரிமானம் நடக்கும். அது அடி வயிற்று பகுதி அக்கினி மண்டலம், நெஞ்சு பகுதி ஆதித்த மண்டலம், சூரிய மண்டலம்னு சொல்லுவாங்க. இங்க சூரிய மண்டலம் அந்த வெக்க இங்க இருந்துகிட்டே இருக்கணும். அங்க இல்லை அப்படின்னா சளி பிடிச்சுக்கிட்டும். நமக்கு வேற ஒரு வித்தையும் இல்லைங்க. அதுக்கு மேல சந்திர மண்டலம், அதாவது நெற்றி பொட்டுக்கு மேல போயாச்சுன்னா சந்திர மண்டலம் ஸ்டார்ட் ஆயிடும். இந்த சந்திர மண்டலத்துல குளிர்ச்சியும் குளுமையும் சேர்ந்து இருக்கணும். அதாவது வெப்பமும் குளிர்ச்சியும் சேர்ந்து இருக்கணும். அந்த டெம்பரேச்சர் அங்க இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா தலைய பல வகையான இன்னலுக்கு ஆளாயிரும். இப்போ நீங்க பாருங்க, தலை வலிக்கும் போது நீங்க கையை வச்சு பார்த்தீங்கன்னா தலை மட்டும் சூடா இருக்கும், உடம்பு பார்த்தீங்கன்னா சூடு இருக்காது. காய்ச்சல் வரும்போது பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாமே ஹீட்டா இருக்கும், தலை அதுக்கு மேல ஹீட்டா இருக்கும். அப்போ அங்குள்ள டெம்பரேச்சர் மாறிடுச்சு. இதுக்கு பேர் விட்டாங்க பெரியவங்க அக்கினி மண்டலம். இங்க வெப்பம் அதிகமாக தான் இருக்கணும். இங்க எந்த பொருள் போட்டாலும் சூட்ல கரைச்சி வெளியே தண்ணி அவ்வளவு ஜீரணம் ஆயிடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அடி வயிற்று பகுதி ஃபுல்லாமே அக்கினி மண்டலம்னு பேர் விட்டாங்க. நெஞ்சு பகுதி எப்போதும் உஷ்ணமாவே இருக்கணும், வெக்கையா இருக்கக்கூடாது. ஆனா அதாவது இந்த மாதிரி தீயா இருக்கக்கூடாது, வெக்கையா இருக்கும், மிதமான வெக்கையா இருக்கணும் அப்படின்னு நெஞ்சு பகுதி கொடுத்தாங்க. மேல உள்ள பகுதிக்கு சந்திரனம் போல குளிர்ச்சி இருக்கணும், மிதமா சூடு இருக்கணும் அப்படின்னு கொடுத்தாங்க. இந்த சொல்லுக்கு பேர் தான் மண்டலம்னு வச்சாங்க. 3 மண்டலம். இது சூக்கும உடல்ல பேசும்போது வேற மாதிரி இருக்கும், இது ஸ்தூல உடலுக்கு பொருந்தும். நிலை, அது அவஸ்தை, அவத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னெல்லாம் 5 வகையான அவஸ்தை சொல்றாங்க. அந்த 5 வகையான அவஸ்தையில அவத்தை அப்படிங்கிறது தான் கரெக்டான சொல்லுது. அதுக்கு சாக்கிரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம் அப்படின்னா அதி துரியாதீதம் அப்படின்னா 5 வகையான அவஸ்தை சொல்றாங்க. சாக்கிரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம் அப்படின்னு 5 வகையான இதை சொல்றாங்க. சாக்கிரம் அப்படின்னா விழிப்பு நிலை. விழிப்பு நிலை, விழித்து இருக்கும் போதுமே நடக்கக்கூடிய ஒரு நினைவு தான், அது வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் சாக்கிரம், சொப்பனம் அப்படின்னா கனவு நிலை. அது கனவு, தூக்கத்துல கனவு வருதில்ல அந்த நிலை. அப்புறம் சுளுத்தி அப்படிங்கிறது உறக்க நிலை. சுளுத்திங்கிறது உறக்க நிலை. அடுத்தது துரியம் அப்படின்னா பேருறக்க நிலை. துரியாதீதம் அப்படின்னா உயிர் படக்கம். இப்படி 5 வகையான அவஸ்தையை சொல்றாங்க. விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை, பேர் உறக்க நிலை,
உயிர் அடங்கக்கூடிய நிலை. இது ஜீவ சமாதிக்கு போகக்கூடியவங்களுக்கு இந்த உயிர்ப்பு அடக்க நிலை எப்படிங்கிறது தெரியும். இதோடைய அடுத்த இதை நம்ம அடுத்த பார்ப்போம். வாத பித்த ஸ்லேத்ம தோஷம் 3 தோஷத்தை சொல்லியிருக்காங்க. வாதம் பித்தம் ஸ்லேத்மம், வாதம் பித்தம் ஸ்லேத்மம் அப்படின்னு 3 சொல்லியிருக்காங்க. அது நீங்கள் வாத நாடி பாடங்களை படிக்கும்போது அதில் விவரமாக உங்களுக்கு கிடைக்கும்னு நம்புகிறோம். அதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. ஏசனை 3 ஏசனை சொல்லியிருக்காங்க. ஏசனைனா ஆசை அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க. ஏசனை 3 வகையான ஆசை இருக்கு நமக்கு. ஒன்று அர்த்த ஏசனை, மண் ஆசை, அப்புறம் பெண் ஆசை. அப்புறம் மண் ஆசையும் பெண் ஆசையும் ஒன்றா தான் வருது இதில். அப்புறம் புத்திர ஏசனை, அப்புறம் லோக ஏசனை அப்படின்னு 3ஆக பதிவு பண்ணியிருக்காங்க. இதில் புத்திர ஏசனைங்கிறது மனைவி மக்கள் குழந்தைகளுக்காக செல்வங்களை சேர்க்கறதுக்காக வேண்டி ஆசைப்படுறது புத்திர ஏசனை. லோக ஏசனை அப்படின்னு கேட்டீங்கன்னா உலகத்துக்காக உலக மக்களுக்காக மட்டும் இல்லை, பேரு புகழ்லாம் இதுக்குள்ள வந்துடும். அதாவது தன்னை பிறர் பெரிய லெவலில் நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஆசைப்பட்டு பல வகையான காரியங்களை செய்வாங்க. இது லோக ஏசனை. அர்த்த ஏசனை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா மண்ணு பெண்ணு பொண்ணு இவை எல்லாத்தையும் தேடுறது அர்த்த ஏசனை. இது ஏசனைன்னா யோசிக்கிறது, அதை சிந்திக்கிறது. இந்த மாதிரி செயல்களை செய்யும்போது 3 ஏசனைன்னு பேரிட்டிருக்காங்க. 10 வகையான வாயுக்கள் இருக்கு. அது ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் என்னென்ன வாயுக்கள் இருக்குங்கிறது சொல்கிறோம். தனஞ்சயன் வாயு, கூர்மன் வாயு, கிரிகரன் வாயு, நாகன் வாயு, தேவதத்தன் வாயு, பிராணன் வாயு, சமானன் வாயு, வியானன் வாயு, உதானன் வாயு, அபானன் வாயுன்னு 10 வகையான வாயு இருக்கு. இதோடைய தொழில்கள் என்னெல்லாம் செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிரசில் தனஞ்சயன் வாயு இருக்கும். அதோட இருப்பிடம் எதுன்னு கேட்டிங்கன்னா, சிரசில் தனஞ்சயன் வாயு இருக்கும். இரு கண்களில் கூர்மன் வாயு இருக்கும். நாசியின் கீழ் நாகன் வாயு இருக்கும். வாய் என்னும் கருமேந்திரியத்தில் கிரிகரன் வாயு இருக்கும். வாயில் நாகன் வாயு இருக்கும். கழுத்தில் தேவதத்தன் வாயு இருக்கும். இருதயத்தில் உதான வாயுவும் பிராண வாயுவும் இருக்கும். வியான வாயு கழுத்தின் கீழ் இருக்கும். உந்தியில் சமான வாயு இருக்கும். அபான வாயு மூலத்தின் கீழ் இருக்கும். 10 வகையான வாயுக்கள் எங்கெங்க இருக்கும் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க. அதோடைய தொழில் என்னது, அது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரிகரன் வாயு தும்மல் விழ செய்யும். நம்ம தும்மல் போடுறபடிங்க அது கிரிகரன் வாயுவுடைய செயல். பிராண வாயு உடல் முழுவதும் இருந்து உடலை காக்கும் பிராணவாயு. வாயில் இருந்து தேவதத்தன் வாயு கொட்டாய்வி விட வைக்கும். வாயின் கீழ் கர்மேந்திரியம் இருக்கும். கர்மேந்திரியத்தை செயல்படுத்துறதுக்கு வாயின் கீழே கர்மேந்திரியம் இருக்குன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. சமான வாயு உடலை தளர விடாமல் ஊட்டி வளர்த்து பெருக்கும். வியான வாயு வயிற்றில் இருந்து கொண்டு எதையும் தங்க விடாமல் வெளியேற்றும். உதான வாயு உணவுகளை கடைந்து அன்னரசமாக மாற்றி பெரு நாடி நரம்புகள் வழியாக ஊட்டி காக்கும். இந்த வாயுக்கள் என்னெல்லாம் வேலை செய்யுதுன்னு பாருங்க. அபான வாயு மலஜலங்கள் வெளியேற்றும் தொழிலை செய்யும். இப்படி 10 வகையான வாயுக்களும் 10 வகையான தொழில்களை செய்யும். தீமை செஞ்சா அடுத்த பிறவி அடுத்தாக்குல மறுபிறவியில மறுமையில நம்ம நரகத்துக்கு ஆளாவோம் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க. பிறவிங்கிறது இருக்கா இல்லையான்கள்லாம் கேள்விக்குறியில் தான் இருக்கு. இறைவன் நாடுனா மறுமையில நல்ல ஒரு அந்தஸ்து, அதுக்கு தான் பிறவின்னு சொல்லியிருப்பாங்க.
அந்த இதில் நம்ம நல்லபடியாக இருக்கணும், சொர்க்கத்துடைய இதில் இருக்கணும் அப்படின்னா நல்வினை தீவினை இதில் நல்வினை சேர விடணும், தீவினை சேர விடாமல் பாதுகாக்கணும். அதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள்.